ஓகே, கர்த்தர் பிரசன்னம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். பைபிள் ஸ்டடி இன்னைக்கு. பைபிள் ஸ்டடினா நீங்கள் கேள்வி கேட்கலாம், நீங்கள் உங்களுக்கு கேள்வி கேட்க முடியும். ஓகே, ரொம்ப நினைக்கிறேன் அடுத்த வாரம் அவ்வளோ தூரத்தில் உட்காருங்க, கிட்ட உட்காந்தா நான் உங்களுடைய கேள்வி கேட்க முடியும். ஓகே, ஏன்னா பைபிள் ஸ்டடியில் தான் நீங்கள் தெரியும், எங்கே நீங்கள் தவறு செய்கிறீங்க சொல்லி. ஓகேயா? ஓகே, உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்சர் கொடுத்த படிக்கிறதுக்கு யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். எத்தனை பேர் படிச்சீங்க? ஓகே, 2 பேர் தான் படித்தாங்க. சம்திங் இஸ் கோயிங் ராங். பசி இல்லாமல் உங்களுக்கு போகுது. பசியில் உங்களுக்கு கடவுள் அது நீதி மேலே பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பசி கடவுள் மேல் பசி குறையுதுன்னு அது ஒரு அர்த்தம், சரிங்களா? அப்போது அது நான் சொல்கிறேன் கேளுங்க. என்னை விசுவாசிக்கிறவர் என் கிரியைகள் செய்வார், பெரிய காரியங்கள் செய்வார். அது உங்களுக்காக கடவுள் எழுதியிருக்கிறார். உங்களுக்காக நீங்கள் என்ன செய்வீங்க? ஏன் கடவுள் பார்க்கணும் பெரிய காரியங்கள் நீங்கள் செய்வீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அது பரிசுத்த ஆவி உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை பற்றி நான் இன்னைக்கு பேச மாட்டேன். இன்னைக்கு வசனத்தை பற்றி பேச போகிறேன். பஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கு. பஞ்சம் வரும்போது உங்களுக்கு எந்த பைபிள் கிடைக்காம போயிடும். இப்போ பைபிள் இருக்கு, படிக்காம நீங்க வர்றீங்க, கிடைக்காம போகுது, உங்களுக்கு கிடைக்காம போகுது. அதனால தான் ஐ சேஞ்ச் மை சப்ஜெக்ட் டுடே. வசனம் பற்றி நான் பேச போகிறேன். ஏன் வசனம் ஏன் முக்கியம்? இந்த வசனத்தை ஓகே, ஆமோஸ் புஸ்தகம், ஹோசியா புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம் படிங்க. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். ஓகே, அவர்கள் அந்நியமாய் எண்ணினார்கள். ஓகே, ஜெபிப்போம். பிதாவே, நம்ம கடைசி நாள் நம்ம ஜீவிக்கிறோம். தேவனே, ஜனங்கள் வசனம் மேலே பசி இல்லாமல் உலக பசி அவங்களுக்கு பயங்கரமான தடை செய்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்க போகிற ஆண்டவரே, தங்கம் காலத்தில் இந்த வசனம் நமக்கு கிடைக்காம போகுது. கர்த்தாவே, அப்பா, இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் இரவு பகலும் வசனத்தை நான் தியானிக்கணும், படிக்கணும் சொல்லி எல்லா தடை செய்கிற பிசாசை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை கட்டி அப்படிப்படுத்துகிறோம். இந்த கால வேளையில் ஆண்டவரே, உங்கள் நாம மட்டும் உயர்த்தப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென். சரி, அவ்வளோ பின்னால் உட்காந்துருக்கேன். கேளு. ஓகே, வெரி. அப்போது அதனால் நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்க போகிறோம். ஓகே, என் வேதத்தின் மகத்துவங்களே உமக்கு எழுதினேன். அப்புறம் இவைகளே அந்நிய காரியமாய் நினைக்கிறீங்க. மகத்துவங்கள் கடவுள் எழுதியிருக்கிறாரு. உங்களுக்கு எப்படி தெரியுது? அற்பமாக தெரியுது. நத்திங். எதனால அற்பமாக தெரியுது தெரியுங்களா? இந்த வசனம் நான் எழுதியிருக்கிற ஒரு பேப்பரில் யார் நோட்ஸ் எடுக்கிறீங்களா? எடுங்க. என்ன இனிமேல் பைபிள் கிடைக்காம இருந்துச்சுன்னா போச்சு. ஓகே, சென்ட் ஜான் 6வது அதிகாரம் 63வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. இந்த வசனம் ஆவி இருக்கு, ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு. அந்த வசனத்தை
அந்த வசனத்தை இங்கே வெட்டும் போது ரத்தம் வரும், தெரியுமா? ஆனா பிசாசு உங்களையே இது படிக்கா விட மாட்டாரு. அப்போ நீங்க தான் என்ன செய்யணும்னா அந்த தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் வசனத்தை நான் படிக்க போறேன், தியானிக்க போறேன், இந்த வசனம் பிரகாரம் நான் ஜீவிக்க போறேன் தீர்மானம் எடுக்கணும். ஓகே, அப்போ அந்த வசனம் பாருங்க, எபேசியர் புஸ்தகம் இங்கிலீஷில் வந்து 1:18, தமிழில் வந்து 1:19. இங்கிலீஷில் 18, இங்கிலீஷ் 18 அண்ட் தமிழில் வந்து 19. நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி ஓகே அவரிடத்தில் நடப்பித்த நமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கோ. ஓகே, நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றோ நீங்கள் அறியும்படிக்கு அவர்கள் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். என்ன கண்களே? பின்னாலேயா சிலக்கு மூடுமே. எந்த பக்கம் உட்காந்துங்களா? யாரு பின்னால் உட்காந்துருக்கவங்க சண்டை பின்னால் யார் உட்காந்துருக்கு? இந்த பக்கம் உட்காந்து வேலை, இந்த பக்கம் உட்காந்து நீங்கள் சைடில் அவங்க மூஞ்சி பார்க்கணும். ஓகே, அங்கே உட்காருங்க. ஓகே, ஒரு பேசலாம். ஓகே, அப்போ ஸோ ஐ கேன் see your face. ஓகே, அப்போ பிரகாசமான கண்கள், இயற்கையான கண்கள் உங்களுக்கு எப்படி தெரியுது? அற்பமா தெரியுது, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா நீ ஜபிச்ச பிறகு உங்களுக்கு அற்பமா தெரியுது. அப்போ உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால்தான் நிறைய பேர் லேட்டாக வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. மாம்சம், ஆவி, இந்த நாளைக்கு மாம்சம் கெட்டிங் வெரி ஸ்ட்ராங்காக போகிறாரு. ஸ்ட்ராங்காக போகிறாரு. மாம்சம் என்ன செய்யுதுன்னா ஆவியை கண்ட்ரோல் பண்ணுறாரு. இப்போதான் மாம்சம் ஆவியை அவங்களுக்கு அடிமையாக யார் வச்சிருக்காரு? மாம்சம் வச்சிருக்கிறாரு. ஏன்னா ஜபம் குறைஞ்சி போச்சு. அப்போ நீங்க என்ன செய்யணும்னா ஜபிக்கணும். அந்த ஆவியானவர் என்ன செய்யணும்? மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ணணும். பாருங்க, நம்ம சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு கடவுள் முன்பாக நான் நிற்கும் போது கணக்கை கொடுக்கணும். இவங்களுக்கு நீ சரியாக சொல்லி கொடுத்துக்கியா, சில பாதத்தில் நடத்துனியா சொல்லி. வேலைக்கு போறனா 5 மணிக்கு எழுந்திரிச்சு அப்படியே ஓடுறாங்க ஜனங்கள். ஐயோ, பாஸ் வந்துடுவோம், இது வந்துடும், பயம். ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ பயப்படுறீங்க. ஆனால் கடவுளுக்கு நம்மளுக்கு பயம் இல்லாமல் போகுது. மாம்சம் உங்களுக்கு தடை செய்கிறாரு, படிக்காத, லேட்டாக போ. கடவுளுக்கு கனம் கொடுக்காத படிக்கிறது மாம்சம். அதான் சுயத்தை சாகடித்தா ஊழியத்தை செய்யும். சுயம் வந்து வெரி ஸ்ட்ராங்கா. அப்போ இந்த கண்ணுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன வேணும்னா பிரகாசமான கண்கள். உங்களுக்கு சொல்கிற என்ன நடக்க போகுதுன்னு ஆமோஸ் புஸ்தகம் எழுதிக்கொள்ளுங்க. 8:11. இது ரியல், கமிங் சூன். 8:11. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஓகே, ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பாத்தீங்களா? சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லைங்க, தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. ஆனா வசனம் கேட்க கூடாது. நீங்க ஈரான் தேசத்துல இந்த வசனம் கிடைக்காம இருக்கு. சீனா தேசத்துல வசனம் கிடைக்காம இருக்கு. சீனா தேசத்துல அவங்க ஹிஸ்டரி படிச்சா இந்த பைபிள் நீங்க வச்சிருக்க மகத்துவமா கிரேட் திங்ஸ் இன்னும். ஆனா உங்க கண்ணுக்கு உங்க வீட்டில் ஒரு பக்கம் சக் பண்ணிட்டு காலையில் அடிச்சுட்டு
எடுத்துகிட்டு போன எடுத்துகிட்டு வந்துட்டு உண்மையாக போய் சொல்லுங்க, உண்மையாக போய்யா தூசி பிடிச்சிக்கலாம். ஐயோ பைபிள் எங்கே வச்சுருந்தேன் தூக்கி போய் எடுத்துருவாங்க. மகத்துவங்கள் சீன தேசத்தில் பைபிள் கிழிச்சு பார்த்துருங்களா? நியூஸில் ஒரு இது இருக்கு, அவங்க அனுப்புவாங்க, கிழிச்சிட்டு பாஸ் பண்ணுவாங்க, அண்டர் கிரவுண்டில் பாஸ் பண்ணி அவங்க படித்து மகத்துவங்கள். இது ஏன் தெரியுங்களா? இது படித்தா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாறிடும். அப்போ பிசாசு என்ன செய்கிறா? நீ இந்த உலக ஜனங்களை போய் வளர்ந்து எரு சொல்லிட்டு பிசாசு உங்களை அடிமையாக வச்சிருக்கிறாரு. பவுல் சொல்றாரு, வேஷம் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம, கிறிஸ்தவ வேஷம் அதான். ஆனால் இந்த வசனம் கிடைக்காம போயிடும். அதனால இன்னைக்கு வசனத்தை நம்ம கொஞ்சம் தியானிக்க போடுவாங்க. பாருங்க, இந்த ஹேண்ட்போன் பாருங்க, இது மகத்துவம் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எஸ்டர்டே மை நீஸ் ஃப்ரம் இந்தியா திடீர்னு ஃபோன் அடிச்சு, அங்கிள் கம்மிங் டு மலேசியா, கம் மசாஜ் லைக் அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நீ அவ்வளோ தூரம் நாங்கள் பேச முடியும். ஆனால் இந்த ஃபோன் ஒரு நாள் நீங்கள் சார்ஜ் பண்ண வச்சுருங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதே போல் உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் நீங்கள் ஜபிக்கலாட்டி ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. கடவுள் கூட பேச முடியாது, நீங்கள் கடவுள் கூட பேச முடியாது. அப்போ லெட்ஸ் கோ டு தி சப்ஜெக்ட். வாங்க, ஓகே. ஓகே, 8வது அதிகாரம் மத்தேயு புஸ்தகம் 8, 5லிருந்து 8 வரை. 5லிருந்து 8 படிக்கிறார். இயேசு காப்பார் நகரில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாயிருந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். 7 அதற்கு இயேசு, நான் அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 8 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். பாத்தீங்களா? நீங்க வசனத்தை அவர் சொல்றாரு, ஆண்டவரே, இது உண்மையான மகத்துவ வசனம். அவர் செஞ்சுரின், அவர் பெரிய அதிகாரி. அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, என் வீட்டுக்கு வர வேண்டாம், இந்த வார்த்தை மாற்றம் நீ பேசும், உங்களுக்கு சுகம் கிடைக்கும், என் வேலைக்காரன் சுகம் கிடைக்கும். இல்லை, நீங்கள் நம்புவீங்களா? நான் சொல்கிறேன், வீட்டுக்கு போங்க, நான் உங்களுக்கு ஜபிக்கிறேன், உங்கள் வீட்டு சுகம் கிடைச்சோன்னா, அது எப்படிங்க? நீ கை வச்சா தான் சுகம் கிடைக்கும். ஆனால் விசுவாசம் தெரியுங்களா? ஆனால் 13வது வசனத்தை படிங்க. உண்மையான அவருக்கு அற்புதம் கிடைச்சதுன்னு பாரு. 13. இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையில் அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். பாத்தீங்களா? அவ்வளவு நம்பிக்கை, வசனம் மேல் அவ்வளவு நம்பிக்கை. ஆபிரகாம் பாத்தீங்களா? 25 வருஷம் பெருகி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிள்ளை கொடுப்பேன்னாரு. பாருங்க, வசனம் மேல் அவ்வளோ நம்பிக்கை. அதனால வசனம் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வானம் பூமி ஒளிந்து போவோம், என் வார்த்தை ஒளிந்து போகாது. அந்த வசனம் தான் உங்களுக்கு படிக்க சொன்னேன். அப்போ சம்திங் ராங் சொல்லு, நீங்க சொல்லுங்க, சம்திங் இஸ் ராங் வித் யூ. படிக்காதனால சம்திங் இஸ் ராங். அப்போ நீங்க தான் ஜபிக்கணும், ஆண்டவரோட மன்னிப்பு கேட்கணும், தியானிக்கணும், மறுபடி வசனத்தை நீங்கள் படிக்கணும். வசனம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வசனத்தை காமிக்க போகிற, ஐயோ அந்த வசனத்தை நீங்கள் சரியாக காமிக்காட்டி பரலோகத்தில் உங்களுக்கு இடம் கிடைக்காது. பரலோகத்திலே உங்களுக்கு இடம் கிடைக்காது சொல்கிறேன் இன்னைக்கு, அதை காமிக்கிறேன் இன்னைக்கு. அப்போது 2வது பாருங்க, சங்கீதம் 107 20வது வசனம்.
தமது வசனத்தை அனுப்பி ஓகே அவர்களை குணமாக்கி ஓகே அவர்கள் அழிவுக்கு தப்புவித்தார். ஓகே பாத்தீங்களா? வசனத்தை அந்த காலத்துல அவ்வளோ விசுவாசம். ஓகே ஓகே ஆஃப் பண்ணி வைங்க போன தயவு செய்து சொல்லிட்டு எத்தனை வாட்டி. ஓகே ஓகே அப்போ வசனம் பாருங்க பார்த்தீங்களா? பிசாசு நம்மளை எப்படி தடை செய்கிறான்னு ஃபோன் கால் வந்தோடனே அவர் டிஸ்ட்ராக்டட். பார்த்தீங்களா? இதான் பிசாசு தடை செய்கிறாரு. ஓகே மூணாவது பாருங்க, மூணாவது காரியத்தை நான் தியானிப்போம். சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு ஓகே உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து விட்டு. ஓகே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே கேளுங்க, என்ன பேச கேளுங்க. வசனத்து எங்க மூஞ்சியை பாருங்க எல்லாரும். கிட்ட அதான் பைபிள் ஸ்டடியில் வந்து கிட்ட உட்காருங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல விளங்கும். ஓகே தாவீது நல்ல நம்மளுக்கு புத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா தாவீது என்ன நல்ல நல்ல காரியத்தை சொல்லி கொடுக்குறார் உங்களுக்கு. கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு வசனத்தை இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்போ எவ்வளோ நீங்க இருதயத்தில் எவ்வளோ வசனம் வைத்திருக்கீங்க, எவ்வளோ வசனம் நீங்க வைத்திருக்கீங்க. அவங்க பிள்ளைகளுக்கு எவ்வளோ நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க, எவ்வளோ சொல்லிக் கொடுக்குறீங்க. அப்போ பாவ காரியத்தை அவங்க அப்போ இந்த வசனம் இல்லாமல் போச்சுன்னா துணிகரமாக ஜனங்கள் பாவம் செய்வாங்க. ஆனால் அந்த வசனம் இருந்துச்சுன்னா பாருங்க, ஜோசப் அவர் வேற ஊர்ல இருக்கிறாரு. அவருடைய தாய் தகப்பன் சொல்லி கொடுத்திருப்பாங்க இந்த வசனத்தை. அப்போ அந்த பொதிப்பா அந்த எஜமா கூட மனைவி கூப்பிடுறாங்க, என் கூட வந்து படுத்துக்க சொல்லி. என்ன சொல்றாரு? எப்படி பாவம் செய்வேன், கடவுளுக்கு எப்படி துரோகமா. வாழ்வு வயசுங்க 16-17 வயசுல அவர் ஒரு அடிமையா இருக்கிறாரு. ஆனா அவருக்கு அந்த தேவ பயம் இருந்துச்சு. எப்படி இந்த பாவம் செய்வேனே கடவுளுக்கு பயந்து ஜீவிச்சாரு. என்ன வசனம் அவருக்கு அந்த வசனத்தை அவருக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க எப்படி அப்படி செய்வீங்க. அந்த பணத்தை நான் திருட மாட்டேன், அது ஏமா பணம் இல்லை சொல்லி தைரியமா ஒரு அந்த பாவம் செய்ய மாட்டீங்க. ஏன்னா வசனம் உள்ளத்தில் இருக்கு. எப்படி? அதனால தான் மலேசியா தேசம் வந்து ரொம்ப மோசமா நிலைமையில போயிருக்கு. ரொம்ப மோசமா பாருங்க. இந்தியாவில் ஒரு முன்னாடி ஒரு ஒரு சதீஷ்குமார் சொல்லிட்டு ஹைதராபாத்ல ஒரு பெரிய சபை. ஜனங்கள் வரும்போது பேப்பரு பென்சில் புக்கு எல்லாம் உட்காந்துட்டு மடியில வச்சுட்டு பாஸ்டர் பேச எழுதுறாரு. ஒரு ஆள் 2 ஆள் எழுதுறீங்க. என்ன இல்லை, பசி இல்லைங்க, பசி குறைந்து போய்கிட்டே இருக்கு. ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க. ஓகே இதுதாங்க. இது இல்லாட்டி நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம் மனப்பாடம் செய்யுங்க. மனப்பாடம் செய்யுங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்க. எந்த மேல வாஞ்சியா இருக்கணும்? ஞானி பால். பாருங்க, போன வாரம் நான் சங்கிலி பின்னால நான் உட்காந்துருந்தேன். ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். ஒரு தாய் சபைக்கு சின்ன குழந்தை எடுத்துட்டு வரும்போது பால் எடுத்துட்டு வந்துட்டு அந்த டைம்ல பிள்ளை கேட்டுச்சு பால். உடனே தாய் வந்து பால் கொடுத்துச்சு. பாருங்க, தாய் வந்தால் ரொம்ப முக்கியங்க. தாய் நம்ம ரேலியா உயிரோடு இருக்கிற நம்ம அம்மா அப்பா இருந்துச்சுன்னா அவங்க கனப்படுத்துங்க. எவ்வளோ அவங்க அந்த கஷ்டத்தில் என்ன மறந்தாக்க பால் மறக்காம கொண்டு வந்து பிள்ளையை கொடுத்துச்சு. எத்தனை வாட்டி கொடுத்துருப்பாங்க? ஒரு நாளைக்கு 3 வாட்டி
அப்படின்னா அந்த புள்ள வளரும். நீங்கள் கொஞ்சம் நீங்கள் கேளுங்க, ஒரு காலையில் ஒரு கேள்வி. நீங்கள் காலை எழுந்திரிச்ச உடனே அவங்க பிள்ளைக்கு பால் மறக்காமல் கொடுக்குறாங்க. ஏன்னா பிள்ளை வளரணும்னு சொல்லி. நீங்கள் இந்த காலை வேளையில் எழுந்திரிச்சு எத்தனை பேர் பால் கொடுத்தீங்க? ஞான பால் கை தூக்குங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதுதாங்க உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும். நீங்கள் வளருவீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த சோதனை வந்தால் கூட யோபு பாருங்க, என்ன வயசு அவருக்கு, வயசாச்சு, புள்ள செத்து போயிடுச்சு, ஆஸ்தி எல்லாம் போயிடுச்சு. என்ன சொல்றாரு? அவர் என்னை கொன்று விட்டா கூட அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும். இயேசு வரப்போறாரு, எந்த சோதனை வந்தா கூட பரவாயில்ல, அந்த அவர் வருகைக்கு நான் காத்திருப்பேன்னு சொல்லிட்டு அந்த வசனம் தான் உங்களுக்கு என்ன ஒரு பலத்தை கொடுக்கும். ஓகே, அப்போ பாருங்க, இதுதான் நம்ம நில ஒரு சண்டே. இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை சண்டே பாருங்க. ஓகே, இங்கே சண்டே சர்வீஸுக்கு போவாங்க. லூக்கா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15லேருந்து ஒரு 21 வரை படிங்க. 15 படிய, 15 முதல் படி. அவரோடு கூட வந்திருந்தவர்களே, ஓகே, ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை 16 அதற்கு அவர் ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தார். ஓகே ஓகே. அப்போ பாருங்க, பாருங்க, இங்க முடிஞ்ச பாருங்க எல்லாரும். ஆண்டவர் நம்மளுக்கு 6 நாள் கொடுக்குறாரு. என்ன பண்ணுவா நீ செய். ஆனா 7வது நாளே ஏன் நாளி என்னைக்கே நீங்க வரணும் சொல்லி பாருங்க. பெரிய விருந்து. என்ன விருந்து? சரீர விருந்து இல்லை, உங்களுக்கு ஆவிக்குரிய விருந்து இன்னைக்கு நான் கொடுக்குறேன். ஆவிக்குரிய விருந்து. ஆனா ஜனங்கள் என்ன செஞ்சாங்க பார்த்தீங்களா? 17, 18, 20 படியா. விருந்து வேளையே தன் ஊழியக்காரனை நோக்கி, ஓகே, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, ஓகே, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினார். ஓகே. 18 அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவர் ஒரு வயலை கொண்டு, நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றார். 19 வேறொருவர் 500 மாடு கொண்டு அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றார். 20 வேறொருவர் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றார். பாத்தீங்களா என்ன போக்கு சொல்றாங்க ஜனங்கள்? பாத்தீங்களா என்ன போக்கு? பிசாச ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்றேன் உங்களுக்கு, எல்லா காடியில வந்தீங்க, மோட்டர் சைக்கிளில் வந்தீங்க, 8:15 நீங்க வர முடியும். ஆனா மாம்சம், உங்களுடைய மாம்சம் விடாத உங்களுக்கு. ஏன் எதனால நம்ம ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் உங்களுக்கு ஜெபிக்க சொல்ற தெரியுங்களா? உள்ளே ஒரு மனுஷன் இருக்கு. அந்த மனுஷன் நம்ம அனல் ஊற்றணும். wake up the inner man. அவருக்கு ஏந்திரிக்க சொல்லணும். அப்படித்தான் ஏந்திரிக்கணும். அப்படித்தான் பாட்டு பாடணும். அப்படித்தான் வசனம் கேட்கணும். படிக்கிறீங்களா? ஒரு வசனம் படி. 2 தீமோத்தி chapter 1 verse 16 and 17. Sorry, 6 and 7. Okay. கேளுங்க நல்லா. பவுல் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால், ஓகே, உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி wake up the inner man. உனக்கு நினைப்பூட்டுகிறேன். பாத்தீங்களா? 7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், ஓகே, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா? 3 காரியத்தை கடவுள் கொடுத்திருக்கு. பவர்,
love and sound mind. ஓகே ஓகே. அப்போ நீங்க ஒரு 1/2 மணி நேரம் நீங்க ஏழியா வந்துட்டன்னா அந்த உள்ளான மனுஷனை அனல் ஊட்ட 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 நீங்க எப்படி பாடுவீங்க? இப்போ எல்லாம் மாம்சம் தான் பாடுவீங்க. எத்தனை பேர் ஜெபிச்சு வந்து தெரியாது. ஆனா மாம்சல பாடினா மாம்சம் தான் கடவுளுக்கு ஒரு கனம் இல்லை. அப்போ நீங்க 1/2 மணி நேரம் ஏழியா வந்து நீங்க ஜெபிக்கும் போது தேவன் ஆவியா இருக்கிறாரு. அவர் தொழுது கொள்ளுவோர் ஆவியோடு உண்மையோடு நீங்க தொழுது கொள்ளும் போது கடவுளுக்கு பெரிய கனம். ஆனால் ஆவியில நீ தொழுது கொள்ளணும். அப்போ பிசாசு என்ன செய்வாரு? காடி வச்சிருக்கீங்க, ஆண்டவர் ஒரு நாளைக்கு கேட்பாரு, நான் உங்களுக்கு காடி கொடுத்தேன், மோட்டர் சைக்கிள் கொடுத்தேன், எத்தனை மணி நீ சர்ச் போற கேட்பார். ஜட்ஜ்மெண்ட் டே அவர் தான். ஆண்டவர் இயேசு இப்போ நம்மளுக்கு லோயா இருக்காரு, அப்பாவா இருக்கிறாரு. ஜட்ஜ்மெண்ட் டே அவர் தான் நிற்பாரு புஸ்தகம் வச்சுட்டு. எத்தனை நாளைக்கு நீங்க ஆப்சன்ட் சமையல் நான் நம்மளுக்கு ஒரு ரெக்கார்ட் இல்லை, எனக்கு ரெக்கார்ட் இல்லை. தேவ தூதர் எல்லாம் ரெக்கார்ட் வச்சிருப்பாங்க. ஆண்டவரே இவர் இப்படி செஞ்சிருக்காரு, இப்படி செஞ்ச ரெக்கார்ட் காமிப்பாங்க. அதனால தான் 6 நாளைக்கு. ஆனால் 7ஆவது நாளில் ஒரு 8:15 நீங்க வந்துட்டேன்னா உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரவங்க, எழுப்புதல் வரும். ஓகே சொல்லுவாங்க. அப்போ இதில் இப்போதான் எனக்கு நான் 2 பேர் வாழ்க்கையை பற்றி நான் தியானிக்க போகிறேன். வந்துட்டேன் நேற்று இங்கே வந்து ரொம்ப நேரம் சர்ச்சில் இருந்தோம். ஸோ தயவு செய்து நீங்கள் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் மஸ்ட் ஓப்பன். ஆனால் இது உங்களுக்கு லைஃப் கொடுக்க உங்களுக்கு மத்தேயு புஸ்தகம் 10வது அதிகாரம் 10 verse 38 படிங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். ஓகே. அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். ஓகே ஓகே. பாருங்க, மார்த்தாள் வந்து முதல்ல ரட்சிக்கப்பட்டாங்க. ஓகே. ஆனா வசனம் மேலே அவனுக்கு பசியில் ஒன்றும் இல்லை. யாரு வசனம் நீங்க ரட்சிக்கப்பட்ட விசுவாசி. அப்போ நீங்க பாருங்க, என்ன அவங்க என்ன வேலை செய்யறாங்க. 40வது வசனம் படிங்க. மார்த்தாளோ பற்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்து இருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவருக்கு சொல்லும் என்றார். உண்மையாக யார் முதல்ல ரட்சிக்கப்பட்டது? மார்த்தாள் ரட்சிக்கப்பட்டது. ஆனா வசனம் மேலே அவங்க படிக்கிறதுக்கு ஒரு கவலை இல்லை. எங்க போயிட்டாங்க? எங்க போனாங்க? குசினிக்கு போயிட்டாங்க. ஐயோ, குசினி ரொம்ப டெட்டியா இருக்கு, அங்கே பார்த்தா ரொம்ப டெட்டியா இருக்கு, அங்கே டெட்டியா இருக்கு. குசில சமையல் வேலைக்கு இறங்கிட்டாங்க. ஆனா மேரி பத்தி தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். 39 படியா. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தார். ஓகே. அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து ஓகே அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். ஓகே. இதுதாங்க பாத்தீங்களா, 2 பேர் வாழ்க்கை, 2 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. மேரி மார்த்தா வந்து ஹவுஸ் வேலை, உலக காரியத்தில் ரொம்ப பிஸி. வேலை 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 வேலை. அப்போ கடவுள் ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை தான் நம்ம தியானிக்க போறோம். நல்ல பங்கு யார் தெரிந்து கொண்டது? மேரியா மார்த்தாவா? மேரி. நல்ல பங்குனா என்னங்க? 2 பேருக்குள்ள தயவு செய்து எழுதி கொடுங்க. ஐக்கியம். ஐக்கியம். புருஷ மனைவிக்குள்ள எப்படி
ஐக்கியம் நம்ம கொள்கிறோம்னா அதே போல கடவுள் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் காலை எழுந்திரிச்ச உடனே அவர் சமூகத்தில் நின்று ஐக்கியம் கொள்வதற்காக கடவுள் எதிர்பார்த்து இருக்காரு. அதனால தான் அவங்களை கல்யாணம் பண்ணாரு. ஆதாம் ஏவாளே காலையில யார் தேடி யார் வந்துச்சு? கடவுள் தேடி யார் வந்துச்சு? ஆதாம் ஏவாளை தேடி வந்து. எதுக்கு? ஐக்கியம். ஆடு மாடுகளை அவர் பேச முடியாது. யாரு? ஆண்டவர். அப்போ ஐக்கியம் கொண்டு வந்தா பிசாசு பாருங்க ஐக்கியத்தை வெட்டி விட்டாரு. பொருள் ஆசை காமிச்சு கடவுளுக்கு ஆதாம் ஏவாளுக்கு உறவு இல்லாமல் போயிடுச்சு. பிசாசு காலையில் எழுந்திரிச்ச உடனே விட மாட்டாரு. உட்காந்து கடவுள் சமூகத்தில் காத்திருந்து ஐக்கியம் கொண்டு விட மாட்டாரு. ஆனா கடவுள் தான் எதிர்பார்க்கிறாரு. Paul சொல்றாரு, I may know him. You must know him. உங்க அப்பா பிள்ளை எப்படி இருக்கு? உங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியுமா? அப்பா எனக்கு பைசிக்கல் வேணும்னா உடனே அப்பா கொடுப்பாரு. ஏன்னா உங்க அப்பாவுக்கு தெரியும். உங்க அப்பா கிட்ட நீ பேசுறீங்க, காலையில் பேசுனீங்களா? எத்தனை பேர் பேசுனீங்க அப்பா கிட்ட? சொல்லணும். எந்த யாரு நீங்க பேசுங்க, அப்பா கிட்ட பேசுங்க. அப்பா நான் உயிரோட இருக்கிறேன். ஆண்டு திடீர்னு சாப்பிட்றாங்க. போன வாரம் பார்த்துக்கிட்ட உயிரை போகுது ஜனங்களுக்கு. ஆனா உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்கா ஒரு நாள். ஐயா இசுவே அன்கருக்கும் ஐயா நான் உயிரோட இருக்கிறேன். ஏசப்பா ரொம்ப ரொம்ப நன்றி, நான் உயிரோடு இருக்கிறேன். நன்றி. சின்ன சின்ன காரியங்களில் நன்றி சொல்லுங்க. அப்புறம் மேரிக்கிட்ட என்ன ரகசியம் தெரியுங்களா? வசனம், பால். அவங்க குடிக்கணும் பால். அப்போ வசனத்தை கேட்டு என்ன 2 பேர் வாழ்க்கை நீங்க பாருங்க. மேரியுடைய வாழ்க்கையை பாருங்க, மாத்தாவுடைய வாழ்க்கை. அவங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை. யாருக்கு? மாத்தா. இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, எல்லாமே சரியில்லை அவங்களுக்கு. ஏன்னா கடவுள் அவங்க பக்கம் இல்லை. கம்ப்ளைனிங், எல்லா கம்ப்ளைனிங் தான். ஆனா மேரி பாருங்க, அமைதியான ஆவி. வெரி பீஸ்ஃபுல், ரொம்ப பீஸ்ஃபுல். சரிங்களா? ரொம்ப பீஸ்ஃபுல். அதுதான் நம்மளுக்கு வேணும். பணம் வேணும். பணம் அதான் எத்தனை கோடி பணம் இருந்தால் கூட அவங்களுக்கு நிம்மதி வேணும். சரிங்களா? ஆனால் when Jesus comes to your life will be peaceful. அது joy, peace. அதான் makes people happy. அப்போ நல்ல பங்கு நீங்கள் தெரிந்து கொள்ளணும். நீங்கள் கடவுளுக்கு பெரிய சபை கட்டலாம். ஜனங்கள் பார்த்தீங்களா, ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே தெரியாதா நான் தான் சர்ச்சில் தெற்கு தரிசனம் கொடுத்தேன், இது செஞ்சேன், அது செஞ்சேன். ஆண்டவர் சொன்னாரே, நான் உனக்கு நீ யாருன்னு தெரியாது. யாரு போவாங்க தெரியுங்களா? இந்த உள்ள ஒரு மனுஷன் வாழ்வு, உள்ளான மனுஷன். அந்த மனுஷன் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? கடவுள் போல இருக்கணும். கேரக்டர் எல்லாம் அவர் போல இருக்கணும். இந்த வசனம் நீங்க சாப்பிட 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 அவர் போல நீங்க மாறினதான் என்ன பரலோகத்தில் தேவ தூதர்கள் அவங்க வெல்கம் பண்ணுவாங்க. தேவ தூதர்கள். அப்போ நீங்க ஒரு கடைசி வசனம் படித்து முடிச்சிருக்கோம். 1 John chapter 3 verse 2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நான் கேளுங்க, இப்பொழுது நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளை. எல்லா ஆண்டவருடைய பிள்ளை கை தூக்குங்க. நீங்க எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளை. ஓகே, வெரி குட். ஓகே, இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. வெளிப்படுமா? ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவரை போல, அவருடைய மூஞ்சி இல்ல, அவருடைய முடி இல்ல, அவன் கை இல்ல. யோ கேரக்டர். இயேசு உள்ள
இயேசுவை போல நீங்க இருக்கணும். இயேசுவை போல இருக்கணும். கடைசியாக ஒரு வசனம் காண்கிறேன். லூக்கா புஸ்தகம் மத்தேயு 22:11. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு 12 சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தார். 13 அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரனை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகை பருக்கடிப்போம் இருக்கிற புறமான இருளிலே போடுங்கள் என்றார். பாத்தீங்களா, ஆண்டவர் இயேசு அங்க இருந்துட்டு கேட்கிறாரு, சிநேகிதனே எப்படி வந்த உள்ளுக்கு? உங்களுடைய வஸ்திரம் இங்க, பரிசுத்த வஸ்திரம் இங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தூக்கி இங்க போட்டாரு. இங்க போட்டாரு, நரகத்தில் தள்ளினாரு. இங்க போட்டாரு, நரகத்தில் தள்ளினாரு. அப்போ பாருங்க, நித்தியம் அநித்தியம். பாருங்க, நான் ரொம்ப யோசித்தேன். நித்தியம் அநித்தியம்னா இந்த சரீரம் வந்து அநித்தியம். இந்த சரீரத்துக்கு நம்ம கவனம் செலுத்துறோம். நேர நேரத்துக்கு சாப்பாடு, நேர நேரத்துக்கு டீ, நேர நேரத்துக்கு ஏக்கம், நேர நேரத்துக்கு ரொம்ப டைம் உங்கள் சரீரம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், ஐ எம் சேஞ்சிங் மை ஆட்டிடியூட். சேஞ்ச் யூ ஆட்டிடியூட். சரீரத்துக்கு எவ்வளோ செய்யுங்க, எவ்வளோ கணக்கு செய்யுங்க, சரீரம் அவர் மண்ணுக்கு போயிடுவார். ஆனால் இந்த உள்ளான மனுஷன் நீங்கள் எவ்வளோ கவனிக்கிறீங்க, எவ்வளோ டைம் எடுக்கிறீங்க, எவ்வளோ நேரம் எடுக்கிறீங்க, அதுதாங்க உங்களை பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? அதுதான் உங்களை பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். இப்போ எப்படி இருக்கீங்க ஆண்டவர் பிள்ளை சொல்லிட்டு, ஆனால் எப்படி மாற போகிறீங்க? பிள்ளை எப்படி மாறுதுங்க? நீங்கள் பால் கொடுக்க 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 அப்புறம் என்ன, அது குழந்தையா மாறும், அப்புறம் வளரும், அப்புறம் பெரிய பிள்ளை. அப்போ நீங்கள் எவ்வளோ டைம் எடுக்கணும். தாய் மட்டும்தான் தெரியும் ஒரு பிள்ளைக்கு எவ்வளோ பால் கொடுத்து அவங்க வளர்க்குறாங்க. தாய் தெரியும். டைமுக்கு டைம் பால் கொடுப்பாங்க, டைமுக்கு டைம் குளிப்பாட்டுவாங்க, டைம் சாப்பாடு. ஏன்னா அந்த பிள்ளை அவ்வளோ நீங்கள் கவனிச்சாங்க, அந்த பிள்ளை வளருது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு 20-30 மினிட்ஸ்க்கு நம்ம கொடுக்கறது இல்லை. பிசாசை உங்களை you are very busy, do this, do that. Ana we got to meet the creator. அந்த ஒரு நாளைக்கு தேவனை சந்திக்க போறோம். இன்னைக்கு வந்துட்டா நம்ம முடியுமா? அவர் சந்திக்க முடியுமா? இதுதான் என்னோட ஒரி. தெரியுங்களா? ஒரி. அதனால அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த உலக காரியங்கள் எவ்வளோ ஆண்டு உதவி செஞ்சாதான் அவ்வளோதான் குற்றவாளி பிடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த உள்ளான மனுஷனை கொஞ்சம் கவனிங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ நாள் சபைக்கு வரீங்க, வசனத்தை நீங்கள் காலையில் படிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. Can you see how ignorant we are? அதுதான் மொத்த பாருங்க. மேரி எழுந்திரிச்சோடனே ஐக்கியம் தேவ வசனம் ஆதிக்குரிய வாழ்க்கை அவங்க கவனிச்சாங்க. மற்ற அந்த முடிஞ்ச பிறகு மற்ற காரியம் கட்டாயம் கவனிப்பாங்க. ஆனால் மாற்ற என்ன செஞ்சாங்க? உலகத்தில் போய் பாருங்க, அந்த மாதிரி ஆளுகளை பார்த்தா ஐயோ கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட். ஆனால் மேரி வாழ்க்கை பாருங்க, கடவுள் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்க? கடவுள் போல இருக்கிறாங்க. அமைதியாக காலம் எழுந்திரிச்சோடனே தேவோட ஐக்கியம் கொடுத்து வசனத்தை படிக்கிறாங்க. மற்ற டைமில் அவங்க வேலை செய்கிறாங்க. அதே போல் தான் நீங்கள் செய்யணும். பாருங்கள், எத்தனை வருஷம் நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது, காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வசனத்தை படிக்கணும்னு சொல்லி தெரியாது நம்மளுக்கு.
ஏன்னா இதுதான் பிசாசு நம்ம ஆவிக்குரிய கண்கள் குருடாக வைத்திருக்கிறாரு. நீ வளரக்கூடாது. நீ வளர்ந்தா பிசாசு துரத்துடுவீங்க. நீ வளர்ந்துட்டா பிசாசை நீங்க துரத்துடுவீங்க. தெரியுதா? நீங்க பிசாசுல துரத்துங்க தெரியுங்களா? எல்லாரும் நாமத்தினாலே பிசாசு துரத்துங்க. வியாதி ஸ்தானங்களே கை வச்சா சுகமாயிருப்பாங்க. நீ அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கு. ஆனா நீங்க வாழ்ந்துட்டா அவங்களுக்கு ஆபத்து. அப்போ நீங்க குழந்தையா இருந்தா அவர் ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு நம்ம ஆண்டு கேட்டீங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் கவனிக்க போகிறீங்கன்னு ஒரு தீர்மானம் எடுப்போம். காலையில் எழுந்திரிச்சோடனே என்ன செய்யணும்? முதல்ல எடுத்து அவரை கனப்படுத்துங்க. கையில் எழுந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க, ஐக்கியம் கொள்ளுங்க, 2-3 வசனத்தை படிங்க, டைம் ஜெபிங்க, வேலைக்கு போங்க. இப்படியே நீங்கள் செய்ய 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 கடவுள்கிட்ட நீங்கள் நெருங்கி வாழுங்க. கடவுள் உங்களே என்னையே அவர் சித்த பிரகாரம் நல்ல வேலை, நல்ல மாப்பிள்ளை, என்ன தேவை இருக்கு எல்லாம் உங்களுக்கு செய்வாங்க. நம்ம கண்களை மூடி தேவன் நோக்கி நன்றி செலுத்துவோம். காலையில் praise the Lord, hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord.